உலகத்தினுடைய இந்த போக்குகளுக்குள்ளே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதவாறு நாங்கள் எப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக, நல்ல மனமுடைய கிறிஸ்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவ விழுமியங்களை வாழுகின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற முடியும் என்பதனை இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிரேக்க சொல்லிலே அன்புக்கு பலவிதமான சொற்கள் இருக்கின்றது. அதிலே சொல்லுவார்கள் ஸ்டோர்கே என்று சொல்லி சொன்னால் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு பெற்றோர் பிள்ளை மீது கொள்ளுகின்ற அன்பாக இருக்கின்றது. ஈரோஸ் என்று சொல்லி சொன்னால் ஒரு கணவன் மனைவி மீது கொள்ளுகின்ற அன்பு, அல்லது ஒரு காதலன் ஒரு காதலி மீது கொள்ளுகின்ற அன்பு. உங்களுக்கு விளங்க சொல்ல போனால் இது ரொமான்டிக் லவ். ரொமான்டிக் என்று சொல்லி ரொமான்ஸாக பேசுகிறார் என்று சொல்லுவீர்கள், அந்த அன்பு. மூன்றாவது அன்பு ஃபிலியே என்று சொல்லி சொன்னால் அது ஒரு கணவன் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மீது காட்டுகின்ற நட்புறவாக இருக்கின்றது. நான்காவது அன்பு என்னவென்று சொன்னால் அகாப்பே. அகாப்பே என்று சொன்னால் அது ஒரு சுயநலமற்ற அன்பாக இருக்கின்றது, ஒரு எதுவுமே எதிர்பாராத அன்பாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகின்றது போல, நீ மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஒன்றையும் செய்யாதே, திருப்ப கிடைக்கும் என்று சொல்லி நீ ஒன்றையும் செய்யாது. எதிர்பாராமல் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மற்றவர்களை நான் என்னை இழந்து அன்பு செய்கின்றது தான் அந்த அகாப்பே அன்பாக இருக்கின்றது. அதைத்தான் டிவைன் லவ் என்று சொல்லுவார்கள், கடவுளினுடைய அன்பு. இந்த அன்பை நான் கொடுக்க அழைக்கப்படுகின்றேன். இந்த அன்பை நான் மன்னிப்பின் மூலமாக, என்னுடைய பகைவரை அன்பு செய்வதன் மூலமாக நான் கொடுக்க இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு அழைப்புப்படுகின்றது. கரிட்டாஸ் வெலிதாஸ் என்கின்ற ஒரு சுற்றுமடலை எழுதிய பாப்பரசர் 16வது பெனடிக்ட் திருத்தந்தை அவர்கள், அவர் அன்பை பற்றி, இந்த அகாப்பே அன்பை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே சொல்லுகின்றார், பிறருடைய வாழ்வில் நீர் கொண்டிருக்க வேண்டிய அக்கறை, பிறருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு நீர் கற்றுக்கொள்ளக்கூடிய, நீர் கொண்டு வாழுகின்ற நடைமுறைகள், இவைகள்தான் உண்மையான அன்பாக இருக்கின்றது. அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு தீர்மானம். அன்பு என்பது ஒரு தீர்மானம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வு முறை. அன்பு என்பது ஒரு வாழ்வு முறை அல்ல, அது ஒரு செயல்பாடு. அன்பு என்பது ஒரு செயல் அல்ல, மாறாக அன்பு என்பது எங்களை நாங்களே இழப்பதுதான் அன்பாக இருக்கின்றது. எனவே இந்த அகாப்பே அன்பை, இந்த சுயநலமற்ற அன்பை, இந்த நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் மன்னிப்பின் மூலம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே என்னையும் உங்களையும் பார்த்து கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தாவீது சவுல் தாவீதை கன சந்தர்ப்பங்களிலே கொல்லுவதற்காக தேடி திரிகின்றான். சவுலிடமிருந்து தாவீது பல இடங்களிலே தப்பித்து தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு குகைகளிலும் காடுகளிலும் ஓடி திரிகின்றான். ஆனால் ஆண்டவர் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை தாவீது கொடுக்கின்றார் சவுலை கொல்லுவதற்காக. அப்பொழுதுதான் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், இதான் சந்தர்ப்பம், ஆளை போட்டு விடு என்று சொல்லி, பழி வாங்கி விடு என்று சொல்லி. ஆனால் தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரினாலே திருப்பொழிவு செய்யப்பட்ட அந்த மனிதன் மேல் நான் கை வைக்க மாட்டேன், என்னுடைய பழி வாங்குகின்ற நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தாவீது தம்முடைய முன்னுதாரணமான வாழ்வை இன்றைய நாளிலே எங்களுக்கு காட்டி நிற்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினையிலே உன்னதமான தனித்துவமான ஒரு படிப்பினை, நீ உன்னுடைய பகைவரை அன்பு செய். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், எண்ணாகமத்திலே மோசே சொல்லுகின்றார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஏன் மோசே அப்படி எழுதினார் என்று சொன்னால், முன்பு ஒரு மனிதன் அவருடைய கையை வெட்டினால் அவன் மற்றவர்கள் போய் அவனுடைய உயிரை எடுத்து விடுவார்கள். ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் அவனுடைய குடும்பத்தையோ அல்லது இனத்தையோ அழித்து விடுவார்கள். எனவே கூடுதலான தீமை நிலவாமல் இருப்பதற்காக மோசே சொல்லுகின்றார், அவன் கையை வெட்டினானா நீ கையை மட்டும் வெட்டு, அது போதும். கண்ணை பிடுங்கினான் சொன்னால் கண்ணை மட்டும் பிடுங்கு, அது போதும், அதுக்கு மேலே போகாத என்பதுதான் மோசேயினுடைய சட்டமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி, நீ மன்னி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி வாழாத, நீ மன்னி, அதைவிட மேலாக நீ அவனுக்காக மன்றாடு, அவனோய் அன்பு செய், உன்னுடைய பகைவரை நீ அன்பு செய். ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்திலே காட்டு என்கின்ற தனித்துவமான போதனையை நம் ஆண்டவர் இயேசு கொடுத்திருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
எனவே இந்த மன்னிப்பை நாங்கள் கொடுப்பது வேறு எதற்காகவல்ல, முதலாவதாக எங்களுக்காக, முதலாவது என்னுடைய நல்ல வாழ்வுக்காக நான் முதலிலே மன்னிப்பு கொடுக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவமும் உளவியலும் நிரூபித்திருக்கின்றது, பலவிதமான வருத்தங்களுக்கும் எங்களுடைய மன உளைச்சல்களுக்கும் காரணம் எங்களுடைய கோபம், எங்களுடைய பழி வாங்குகின்ற எண்ணம், நீண்ட காலமாக நாங்கள் பிறர் மீது கொண்டு வாழுகின்ற வன்மம், இதுகள்தான் இன்றைக்கு பலவிதமான வருத்தங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு வருத்தத்தினால கோபம் வருது என்று சொல்லி. அது ரெண்டாவது ஸ்டேஜ். முதலாவது ஸ்டேஜ் கோபத்தினால வருத்தம் வந்தாக்கள் இருக்கின்றார்கள். அந்த வருத்தத்தினால சொல்ல வருத்தத்தினால கோபம் வருது என்று சொல்லி நாங்கள் சில வழியிலே சமாளித்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, முதலாவது என்னுடைய நன்மைக்காக நான் மற்றவர்களை மன்னிக்கின்றவனாக, கோபத்தை குறைத்து கொள்ளுகின்றவனாக, நான் பழி வாங்குகின்ற எண்ணங்களோடு வாழாத மனிதனாக நான் மாற நான் அழைக்கப்படுகின்றேன். இரண்டாவதாக நான் மன்னிக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் பிறருடைய நன்மைத்தனங்களுக்காக, பிறர் மீது நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவதற்காக, இன்னொரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு குடும்பத்தினுடைய சில மனிதர்களுடைய நன்மைத்தனங்களுக்காக நான் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றேன். மார்ட்டின் லூதர் கிங் அவரை பார்த்து ஒரு நிறவறியர்கள் அவரை தாக்கிவிட்டு ஓடுகின்றார்கள். அப்பொழுது இந்த மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய கையாள்களாக இருக்கக்கூடியவர் சொல்கின்றார்கள், வாருங்கள் நாங்கள் சென்று அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்லி. அப்பொழுது மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகின்றார், இப்படி எல்லாரும் மாறி மாறி செய்தால் ஒருவருக்குமே பல்லும் இருக்காது, ஒருவருக்கு கையும் இருக்காது, ஒருவருக்கு கண்ணும் இருக்காது. அவர்கள் செய்ததற்காக நாங்கள் திருப்பி செய்யாமல் அவர்களை மன்னிப்போம். அவ்வாறு மன்னிப்பதன் மூலம் எங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தீமைகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் பிறர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னை போல மற்ற மனிதனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் அவனை மன்னிக்கின்ற மனிதனாக நான் மாற வேண்டும். ஒரு கணவன் சொன்னான், என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே சண்டை. அந்த சண்டையில் இதுவே ஒன்றை சொன்னால் அவை ஒன்றை செய்வா, இவை கொண்டு பிடிச்சா அவை கொண்டு பிடிக்காது, இவைக்கு உள்ளி ரசம் வச்சா அவைக்கு அது பிடிக்காது, இவைக்கு மிளகு ரசம் வச்சா இது இவைக்கு பிடிக்காது. அப்போ நண்பர் கேட்டான், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் சொன்னார், நான் சமரசம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சமரசம் செய்கின்ற பண்பு எங்களுக்குள்ளே இல்லை. மேன் ஆஃப் ரெகன்சிலியேஷன் என்று சொல்லுவார்கள். இணக்கப்பாடு செய்கின்ற மனதில் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, என்னுடைய சுயநலம், என்னுடைய குடும்ப பெருமை, நான் என்கின்ற அகந்தை பல நேரங்களிலே இந்த சமரசத்திற்கும் இந்த இணக்கப்பாட்டுக்கும் எங்களை விட்டு செல்லுவது இல்லை. அதனாலே நாங்கள் குடும்பத்துக்குள்ளே பங்கு திருச்சபைக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒரு பொழுதுமே மறக்க முடியாது. எனவே மன்னிப்பு என்பது எனக்காக மட்டுமல்ல, பிறருக்காக, என்னுடைய சமூகத்துக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக நன்மை பயக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக, செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, நான் மன்னிப்பதன் மூலமாக கடவுளினுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றது. டிவைன் லவ், அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த கொடுப்பதன் மூலமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன் என்பதனை நான் ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் எவ்வளவுக்கு மன்னிக்கின்றோமோ அவ்வளவுக்கு தான் நாங்கள் மன்னிக்கப்படுகின்றோம். பரலோகத்துக்கு எங்கள் பிதா செபத்திலே தெளிவாகவே நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுக்கு எதிராக தீமை செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல நாங்களே சொல்லுகின்றோம், எங்கள் குற்றங்களை மன்னியும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் மீது வருகின்றது. அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மீது மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது, இந்த சமூகத்தின் மீது, இந்த பங்கு திருச்சபையின் மீது அந்த கடவுளினுடைய அன்பு பாய்ந்தோடுகின்றது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விரும்புகின்ற அன்பு, அந்த அகாப்பே அன்பு, சுயநலமற்ற நிபந்தனையற்ற அன்பை மன்னிப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுப்போம். அதன் மூலமாக நாங்கள் ஒரு சமூகம், ஒரு அமைதி நிறைந்த சமூகத்தை உருவாக்குகின்ற கருவிகளாக மாறிடுவோம். ஆமேன்.